நம்ம சனாதன தர்ம நெறிப்படி எனக்கு தெரிஞ்சு வாழக்கூடிய ஒரு மனுஷன் எந்த தப்புமே பண்ணிருக்க முடியாது. ஒரு விபத்து நடந்து விடுகிறது, ஒருவர் இடிக்கப்படுகிறார், அந்த இடித்தவர் ஸ்பாட்டட். இந்த வேத ஆகமங்களை உபன்யாசம் செய்வதே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர், நான் தான் காரை ஓட்டினேன், அவரே வாண்டடா கோர்ட்டுக்கு போகிறார். அவர் ஏன் ஆஜராகிறாருன்னா, அந்த பொண்ணு வந்து அமெரிக்காவுக்கு போக வேண்டியவங்களாம், அவங்களுக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர் போய் வாண்டடா வழக்கு வாங்கிட்டாராம். அந்த 9 பேரும் யாருன்னு தெரியலன்ட்டாங்களா. உடனே நீதிபதி கொடுக்கப்பட்ட தண்டனையிலிருந்து அவரை விடுவித்து விட்டாராம். இதற்கு யார் கண்டம்டா கோர்ட் எடுக்க போவது? நாம தர்மத்தை காப்பாத்தினா தர்மம் நம்மளை காப்பாற்றும். அப்ப அரசியலமைப்பு சட்டம் உங்களை காப்பாத்தாதா? அரசியலமைப்பு சட்டம் என்ன காப்பாத்தாதா? அந்த அரசியலமைப்பு சட்டப்படி ஒருத்தர் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாரே, இதற்கு நீதிபதியாக ஏன் இருக்க வேண்டும்? ஏதாவது ஒரு இடத்தில் இந்த துஷ்யந்த் ஸ்ரீதர் இந்த மாதிரி கதகலாட்சேபம் பண்ணுகிறார்கள் இல்லையா, அந்த வேலையை நன்றாக செய்யலாம் இல்லையா? அந்த பட்டர் இஸ்லாமிய சகோதரர் ஒருவருக்கு கழுத்தில் மாலையை அணிவிக்கிறார். இதை சமூக வலைதளம் கொண்டாடுகிறது. அதற்கு அடுத்த நாள் காலை தொப்பி தாடி தொப்பி தாடி என்று ஆதீனம் சென்னைக்கு வந்து ஒரு கூட்டத்தில் பேசுகிறார் என்றால், படுத்த படுக்கையாக இருந்துதான் போலீஸ் ஸ்டேட்மெண்டே கொடுக்கிறார். அவரை பார்த்து எந்த நீதிபதியும் நீ கோழையா என்று கேட்பதே கிடையாது. ஏன் வாஞ்சிநாதனை பார்த்து மட்டும் அந்த கோழையா என்கின்ற கேள்வி திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது என்றால், நம்ம எச்சு வந்து அவரு பீஃப் பிரியாணி சாப்பிட்டாரு, ஏன் உனக்கு ஒரு வாய் கொடுத்தாரா? தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தானங்க தெரியும் என்ன சாப்பிட்டாருன்னு. இவன் சொல்றான்னா அப்ப இவர் ஒரு வாய் கொடுத்துருக்கிறாரு, நீ சாப்பிட்டு இருக்கன்னு தானே அர்த்தம். அதிகாரிகள் வரிசையா டேபிள் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, மக்கள்லாம் யாரும் கிடையாது. பண்டல் பண்டலா ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க, வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வாக்காளர் அடையாள அட்டை பெயர் சரி ஒரு பட்டியல் இருக்கும் இல்லையா, பட்டியலை வச்சிருக்கிறாங்க. இவங்களே கட 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 கடன்னு எழுதி நிறைச்சு தள்ளுறாங்க. அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா வாக்காளர் சரிபார்ப்பதற்கா அல்லது முஸ்லிம் பெயர்களை நீக்குவதற்கா? இஸ்லாமியர்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள், ஓட்டுக்காக ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்று பாஜகவின் பக்கத்திலிருந்து சொல்லுகிறார். மதுரையில் நடக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு என்ற சங்பரிவார மாநாட்டிற்கு அதிமுகவினுடைய தொண்டர்களையும் அனுப்பி வைத்திருக்கிறார். இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்குவதற்காக இந்த வேலையை எடப்பாடி அவர்கள் செய்கிறார் என்பதுதான் பெரிய அதிர்ச்சியை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. கர்நாடகாவில் நாமெல்லாம் கன்னடர்கள் என்று அவர்கள் ஒன்று சேரவில்லை. ஆனால் இங்கே நாமெல்லாம் தமிழர்கள்னு ஒன்று சேர்றான், நாமெல்லாம் திராவிடர்கள்னு ஒன்று சேர்றான், நாமெல்லாம் மனிதர்கள்னு ஒன்று சேர்றான். இதை உடைக்க முடியல. இதை உடைப்பதற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதம் யாருன்னு நான் சொன்னான்னா ரஜினிகாந்த். இப்போது யார் என்பதை உங்களுடைய வெளிச்சத்திற்கே விட்டு விடுகிறேன். நீங்கள் பேசிய விவாதத்தை நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. நாங்கள் உடன் இருக்கிறோம் என்று இஸ்லாமிய சகோதரர்கள் தொலைபேசியின் வாயிலாகவும் சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் தெரிவித்த ஆதரவுக்கு என்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன் என்பதை இந்த கூட்டத்தில்